நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை தியான நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாஷுவா டிவி நிறுவனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஜாஷுவா டிவிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:13. முடமாயிருக்கிறது பிசவி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இந்த வேத பகுதியிலே முடமாயிருக்கிறது, அதுக்கு முந்தைய வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் நம்முடைய முழங்கால் தளர்ந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை திரும்பவுமாக நிமிர்த்தி நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு நேராக நாம் செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் வழிகளை சரிப்படுத்துவது, நம்முடைய வாழ்விலே நாம் பல விதங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்வை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய ஒரு விருப்பம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்களானால் ஆண்டவர் உங்களை கிருபையாக வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் கூட வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்போது நம்முடைய வழிகளை எப்படி செவ்வைப்படுத்துவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போது நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிற காரியத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் வழிகளை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாயிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போது அதை ஏன் அப்படி சொல்லுகிறார்? நானே உனக்கு துணை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன், ஆகவே உன் வாழ்வை என்னிடத்தில் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய வழிகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் பல விதங்களிலே கவலையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், எப்படி வாழ்வதென்று தெரியாமல் இருக்கிறோம். வியாதி நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கிருபையாய் வாழ்வது, சந்தோஷமாய் வாழ்வது என்பதை அநேகருக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து
அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வழிகளிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ செவ்வாய்ப்படுத்துகிற காரியத்திலே முதலாவது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுகிறோம், அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் தவிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாக என்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவருடைய வேத வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகளை கண்டு, சில போராட்டங்களை கண்டு நாம் பயந்து நான் நடுங்க தேவையில்லை. அதை மாற்ற வல்லவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் நாம் என்ன பண்ண வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நிச்சயம் நாம் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் அதை விடமாட்டார். நாம் என்ன பண்ண மாட்டோம், அந்த நம்பிக்கைக்கு மாறாக கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம் இந்த சிலுவை தியான நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துகிறோம். நமக்காக ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அது கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்படுத்தின ஒரு நம்பிக்கை. ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார். பாருங்க, ஒரு பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஆகவே பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்த தேவகுமாரன் அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை அவரோடு இணைத்து கொள்ளும்படியான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வழி, அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் என்ன செய்கிறார், ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். பின்பு அவர் பிதாவோடு அவர் ஐக்கியம் கொள்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழி, பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உறவை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம, ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆகவே உங்களுக்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். பிதாவோடு இயேசு ஐக்கியமாயிருந்தார். ஆகவே தன் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் தனித்து போய் என்ன பண்ணுகிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஜெப வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உறவிலும் இந்த ஐக்கியத்திலும் ஒரு தேவ மனிதன் தொடரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, நானும் பிதாவும் ஒரே என்ன பண்ணுகிறோம், ஒன்றாயிருக்கிறோம், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வழி, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் மிக அவசியம். அந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா
ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது தேவனாகிய கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் அதற்கு முன்பதாக ஒரு ஆசாரியன் என்ன பண்ண வேண்டும்? அவர்களுக்காக மத்தியஸ்தராக இருந்து அவர்களுக்காக பலி செலுத்த வேண்டும். அவர்களுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரிடத்தில் போய் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தினாலே என்ன பண்ணுகிறது? திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அப்போ உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் சரி செய்யும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையிலே அவர் நமக்காக என்ன பண்ணுகிறார்? ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் இன்றைக்கும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இயேசப்பா எனக்கு இறங்குங்க என்று சொன்னால் அவர் நம்மோடு இடைபடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையில் கேட்கும் பொழுதே ஏதோ ஒரு சூழ்நிலையோடு கண்ணீரோடு கவலையோடு என் இருதயத்தில் இந்த காரியம் நடந்தால் நலமாயிருக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீரானால் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக இறங்கும்படியாகவே அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அநேகர் சொல்லலாம், எதற்காக ஒரு தேவன் இப்படி ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. எனக்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அடிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாடுகளை சுமக்க வேண்டும்? அவர் கடவுள்தானே, எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ரட்சித்திருக்கலாமே என்று சொல்லி அநேகருடைய கேள்விகளும் தர்க்கங்களும் இருக்கலாம். நாம் அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. ஆனால் அந்த பிதாவினுடைய ஒரு அன்பை பாருங்கள். இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனுடைய உறவு பாருங்க, தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்காக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவருடைய வழி அன்பின் வழியாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக தேவனோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவரே உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய வழியை அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நாம் முன்னிறுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வில் எந்த வேலையை துவங்கும் பொழுதும் ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் வேலை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்து சூழ்நிலைகளிலே காலை எழுந்தவுடனே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே பல போராட்டங்கள் இருக்கிறது, ஆண்டவரே எல்லா கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, பல சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம் அல்லவா? முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்காக செயல்பட முடியும். நாமே நம்முடைய சுய முயற்சியினால நம்ம செய்து கொண்டிருந்தோமானால் அவர் இடைபட முடியாது. ஆகவே தான் நீதிமொழிகளில் அவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் என்ன பண்ணு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்ணுகிறோம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகளிலே அவர் செவ்வைப்படுத்த வேண்டும் என்றால் அவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய வழிகளை எல்லாம் அவரை நினைக்க வேண்டும். அந்த நினைவுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். ஆகவே பாருங்க, நோவாவின் நாட்களிலே பல மக்கள்
பிரச்சனைகளும் மற்றும் அக்கிரமம் மிகுதியான ஒரு நேரத்தில் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினால் அக்கறம் பெருகி இருக்கிறது, பாவங்கள் பெருகி இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தான். அப்படி என்றால் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு ஜெபித்து கொண்டு ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். ஆகவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அவரை நினைத்து அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். ஒரு பாவியான ஸ்திரீ, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறாங்க. அவர் என்ன பண்ணுகிறாங்க, எல்லா மக்களும் அவள் மீது ஒரு பழியை சுமத்துகிறார்கள். அவள் பாவியான ஸ்திரீ, தண்டனைக்குட்படுத்தப்பட்டவள், அவருக்கு எல்லா தண்டனையும் நிறைவேற்றப்பட வேண்டியவள். அவளை கையும் களவுமாக பிடித்து வருகிறாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, இவள் மரணத்துக்குட்பட்டவள், நீர் என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, அவளை விட்டுவிட்டு கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறார், அம்மா எல்லாரும் உன்னை கல்லெறிய நின்னாங்களே, எங்கே அவங்க? எல்லாரும் போய்விட்டாங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அதே போல் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வழிகளை நாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கும் பொழுது அவரே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்படுகிறோமா? பல காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களில் நாம் இன்னும் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்வை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையை அவர் சரி செய்து ஒரு உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அந்த ஸ்திரீ பாவத்திலே செய்திருந்து அவங்க வாழ்க்கை அன்றைக்கு முடிந்து போக வேண்டிய ஒரு சூழலை ஆண்டவர் அதை மன்னித்து அவர்களை வாழ வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை மரணத்துக்கு ஒப்புவிக்கிற தேவன் அல்ல, அதிலிருந்து மீட்டு ஜீவனடைய ஆண்டவர் கிருபை தர வல்லவர். ஆகவே நம்முடைய வழியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அருமையான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதற்காக உம்முடைய பாதத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உன் வழியை செவ்வைப்படுத்து என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, எங்கள் வழியை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வழிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வியாதியாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, நிம்மதியற்ற சூழ்நிலையில தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. ஆண்டவரே, சமாதானத்தை குலைக்கிற எல்லா கிரியைகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுதே அந்த இல்லத்திலே சமாதானம் இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இறங்குவதாக. ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்கள் மாற்றி ஒரு ஆண்டவரே நெருக்கத்திலிருந்த என்னை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்தார் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வார்த்தையை இந்த குடும்பத்தில் நிறைவேறுவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யா, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.
நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.